வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தெலங்கானா அமளி. எம்பிக்கள் 11 பேரை சஸ்பெண்ட் செய்து மத்திய அரசு கொண்டு வந்த தீர்மானம். லோக்சபாவில் கடும் அமளி. சபாநாயகர் மைக்கை பறிக்க முயற்சி. நிலக்கரி சுரங்க வழக்கு தொடர்பான ஃபைல்கள் மாயமான விவகாரம். தேவைப்பட்டால் பிரதமர் பதிலளிப்பார் என்ற பார்லிமென்டில் உறுதி. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 65 ரூபாய்க்கு அதிகமாக சரிவு. தங்கத்தின் விலை ஒரு சவரன் 24,000 ரூபாயை கடந்தது. விரிவான செய்திகள். தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லோக்சபாவில் தொடர்ந்து அமளியில் ஈடுபடும் 11 ஆந்திர எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்ய அரசு தீர்மானம் கொண்டு வந்தது. அதனால் எழுந்த அமளியால் லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. வியாழனன்று காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியதும் பாரதிய ஜனதா எம்பிக்கள் நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் தொடர்புடைய முக்கிய கோப்புகள் காணாமல் போன விவகாரத்தில் பிரதமர் பதிலளிக்க வலியுறுத்தினர். அந்த நேரத்தில் தனி தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலோர ஆந்திரா, ராயலசீமா மண்டலங்களைச் சேர்ந்த 7 காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் 4 தெலுங்கு தேசம் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். கடும் அமளி ஏற்பட்டதால் சபையை பகல் 12 மணி வரை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் பகல் 12 மணிக்கு சபை கூடிய போது நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் கோப்புகள் காணாமல் போனது தொடர்பாக நிலக்கரித்துறை அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் முதலில் பதிலளிப்பார் என்றும் அதன் மீதான விவாதத்தின் போது பிரதமர் விளக்கம் அளிப்பார் என்றும் பார்லிமெண்டரி துறை அமைச்சர் கமல்நாத் உறுதியளித்தார். இதனிடையே கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்தே சபையில் கடும் அமளியில் ஈடுபட்டு உணவு பாதுகாப்பு மசோதா போன்ற முக்கிய மசோதாக்களுக்கு தடை ஏற்படுத்தி வரும் 7 காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் 4 தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானம் அரசு தரப்பில் கொண்டுவரப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். 11 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை பாரதிய ஜனதா எதிர்ப்பதாகவும் தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு வந்தால் பாரதிய ஜனதா வெளிநடப்பு செய்யும் என்றும் கூறினார். அப்போது 11 ஆந்திர எம்பிக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். அமைதியாக இருக்கும்படி கூறிய சபாநாயகரின் மேஜையில் இருந்த மைக்கை பிடுங்கவும் ஆந்திர எம்பிக்கள் முயன்றனர். இதனால் சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து சபையை நாள் முழுக்க ஒத்திவைப்பதாக கூறிவிட்டு சபாநாயகர் மீராகுமார் கோபத்துடன் வெளியேறினார். இதனிடையே உணவு பாதுகாப்பு மசோதா போன்ற முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றும் விதமாக மழைக்கால கூட்டத்தொடரை செப்டம்பர் 5ஆம் தேதி வரையில் நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. ராஜ்யசபாவில் அதிமுக எம்பிக்கும் மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. வியாழனன்று காலை ராஜ்யசபா கூடியதும் பாரதிய ஜனதா உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சபையில் தற்போது பிரதமர் இருப்பதால் நிலக்கரி சுரங்க விவகாரம் தொடர்பான ஃபைல்கள் மாயமானது பற்றி அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். உடனே இணையமைச்சர் ராஜீவ் சுக்லா சபையில் ஏற்கனவே நிலக்கரித்துறை அமைச்சர் ஜெய்ஸ்வால் விளக்கம் அளித்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் பிரதமர் விளக்கம் அளிப்பார் என்றும் கூறினார். அப்போது மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி, அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் ஆகியோர் எழுந்து பிரதமர் விளக்கம் அளிக்க கோரினர். அப்போது இணையமைச்சர் நாராயணசாமி கோபத்துடன் எழுந்து மைத்ரேயனை உட்காரும்படி சத்தம் போட்டு கத்தினார். இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. Why you are standing? You are raised the issue. Why you are standing? Who are you? Why you are standing? Please. Why you are standing? Who are you? Without permission, why you are speaking? Without permission, why you are speaking? Don't do that. Please don't do this. Without permission. Without permission of the judge. Dr. Maitriyan, please. Who are you to stand? Please. Let the judge say you cannot. Let the judge say to me. House is adjourned for 15 minutes. இந்நிலையில் தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கு தேசம் எம்பியும் NT ராமராவ் மகனுமான N. ஹரிகிருஷ்ணா தனது ராஜினாமா கடிதத்தை சபைத் தலைவரிடம் காலையில் அளித்தார். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு வியாழனன்று 65 ரூபாயை தாண்டியது. இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து வீழ்ச்சி கண்டு வருகிறது. புதனன்று $1 நிகரான ரூபாயின் மதிப்பு 64 ரூபாய் 54 காசுகளாக சரிந்தது.
அதன் பிறகு ஓரளவுக்கு முன்னேறிய ரூபாயின் மதிப்பு இறுதியில் 64 ரூபாய் 11 காசுகளாக முடிந்தது. வியாழனன்று காலையில் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை சந்தையில் வர்த்தகம் துவங்கிய போது டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 64 ரூபாய் 85 காசுகளாக இருந்தது. பிறகு மேலும் வீழ்ச்சியடைந்த ரூபாயின் மதிப்பு 65 ரூபாய் 56 காசுகள் என்ற நிலையை அடைந்தது. இதன் மூலம் ரூபாயின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பங்கு பத்திரங்களை வாங்கி வரும் அமெரிக்கா அடுத்த மாதத்திலிருந்து பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளப் போவதாக கூறப்படுவதால் இந்தியாவில் முதலீடு செய்துள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளை வேகமாக விற்று வருகின்றனர். இதனால் வங்கிகள் மற்றும் இறக்குமதியாளர்களின் டாலர் தேவை அதிகரித்துள்ளதே ரூபாய் மதிப்பு தொடர்ந்து வீழ்வதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 8,450 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுள்ளனர். புதன்கிழமை மட்டும் 792 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்திய பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுள்ளதால் பங்குச் சந்தையிலும் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு மாதத்துக்குள் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 70 ரூபாயை தொட்டுவிடும் என்ற டைச் வங்கியின் ஆய்வறிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி கண்டு வருகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை வியாழக்கிழமையன்று சவரன் 24,000 ரூபாயை தாண்டியது. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி உயர்வு, ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வரும் காரணங்களால் கடந்த ஒரு வாரமாக தங்கத்தின் விலையிலும் பெரும் மாற்றம் காணப்பட்டு வருகிறது. கடந்த 9 மாதங்களுக்கு பின்னர் தங்கத்தின் விலை மீண்டும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 224 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 24,024 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் விலை 3,003 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 57 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 53,265 ரூபாயாக இருந்தது. டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் சிறார் நீதிமன்றம் தீர்ப்பு கூறலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. டெல்லியில் கடந்த ஆண்டு ஓடும் பஸ்ஸில் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைதான 6 ஆசாமிகளில் ஒருவனுக்கு சம்பவம் நடந்தபோது 17.5 வயதே பூர்த்தியாகியிருந்தது. அதனால் அவன் மட்டும் டெல்லி சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டான். இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்து ஜூலை 11ஆம் தேதி தீர்ப்பு கூறப்படவிருந்த நிலையில் மாணவி கற்பழிப்பு வழக்கில் கைதான சிறுவனை மற்ற குற்றவாளிகளைப் போல விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். சுப்பிரமணிய சுவாமியின் மனு மீது முடிவெடுக்கும் வரையில் தீர்ப்பை கூற வேண்டாம் என்று சிறார் நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அதனால் சிறார் நீதிமன்ற நீதிபதி கீதாஞ்சலி கோயல் தீர்ப்பை கூறாமல் தொடர்ந்து ஒத்தி வைத்துக் கொண்டே வந்தார். கடைசியாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தீர்ப்பை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாக நீதிபதி கீதாஞ்சலி கோயல் அறிவித்தார். இந்நிலையில் மாணவி கற்பழிப்பு வழக்கில் சிறார் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கலாம் என்று தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் வியாழனன்று உத்தரவிட்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமியின் மனு தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸையும் உச்சநீதிமன்றம் அனுப்பியுள்ளது. இதன் மூலம் பலாத்கார சிறுவன் மீதான வழக்கில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி தீர்ப்பு கூறப்படுவது உறுதியாகியுள்ளது. மாணவி கற்பழிப்பு வழக்கில் கைதான வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர், பவன் குப்தா, முகேஷ் ஆகிய 4 பேர் மீதான வழக்கு சாகத் சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்கிறது. முக்கிய குற்றவாளி ராம்சிங் கடந்த மார்ச் 12ஆம் தேதி திகார் சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. 2G ஊழல் வழக்கு நடந்து வரும் பாட்டியாலா நீதிமன்றத்தில் தொழிலதிபர் அனில் அம்பானி வியாழனன்று ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பல்வேறு கேள்விகளின் போது தனது சந்திப்புகள் தொடர்பாக எல்லா சம்பவங்களும் நினைவில் இல்லை என்று அவர் பதிலளித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை டெல்லி பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவன அதிபர் அனில் அம்பானி சிபிஐ தரப்பு சாட்சியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதிபதி OP சைனி கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் அனில் அம்பானி ஆஜராகி சாட்சியம் அளிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி வியாழனன்று காலை பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் அனில் அம்பானி ஆஜரானார். சிபிஐ தரப்பு சாட்சியாக நீதிபதி OP சைனி முன் அம்பானி சாட்சியமும் அளித்தார். இந்த வழக்கில் அனில் அம்பானியின் மனைவி டினா அம்பானி ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளார்.
2G ஊழல் வழக்கு தொடர்பாக ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவன அதிகாரிகள் கௌதம் தோஷி, சுரேந்திர பிபாரா, ஹரி நாயர் ஆகியோர் கடந்த 2011ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டனர். 2G லைசன்ஸ் பெற்ற இன்னொரு நிறுவனமான ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் 900 கோடி ரூபாய் முதலீடு செய்த விவகாரத்தில் அம்பானி தம்பதியின் பங்கு பற்றி விசாரிக்கவே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இலங்கை சிறையில் உள்ள 41 தமிழக மீனவர்களின் காவலை வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் மீனவர்கள் 49 பேர் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை மீறி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கைது செய்யப்பட்ட 49 மீனவர்களையும் இலங்கை அரசு வவுனியா, அனுமந்தபுரம் என வெவ்வேறு பகுதிகளில் உள்ள சிறைகளில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதுடன் தமிழக தலைமை செயலாளரை சந்தித்தும் மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து 49 மீனவர்களில் காதர் மைதீன், முனியாண்டி, தர்மலிங்கம் உட்பட 8 மீனவர்களை கடந்த 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்து மீதமுள்ள 41 மீனவர்களின் காவலை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமையன்று மன்னார் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி கனகரத்தினம் முன்னிலையில் மீண்டும் 41 மீனவர்களும் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மீண்டும் வரும் 29ஆம் தேதி வரை மீனவர்களுக்கான காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரியில் ரேஷன் கடைகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திடீரென்று நடத்திய சோதனையில் சரியாக பணி செய்யாத விற்பனையாளரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் கூட்டுறவு பணிகள் குறித்து அமைச்சர் செல்லூர் ராஜ் திடீர் சோதனை நடத்தினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை முன்பு உள்ள ரேஷன் கடை, மருந்தகம் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருளின் அளவு பெருமளவு குறைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் மண்ணெண்ணெயில் லிட்டருக்கு 200 மில்லி வரை குறைவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து மண்ணெண்ணெய் வழங்கும் இடத்தில் பணியில் இருந்த விற்பனையாளரை அமைச்சர் உடனடியாக இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார். இதுபோன்ற அனைத்து ரேஷன் கடைகளிலும் அதிகாரிகள் அடிக்கடி சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மெட்ராஸ் கஃபே திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது என்று வலியுறுத்தி தமிழீழ மாணவ போராட்ட குழுவினர் சென்னையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். சுர்ஜித் சிர்கான் இயக்கத்தில் ஹிந்தி நடிகர் ஜான் ஆப்ரஹாம் தயாரித்து நடித்துள்ள மெட்ராஸ் கஃபே திரைப்படம் வெள்ளிக்கிழமையன்று வெளியாக உள்ளது. இலங்கை விவகாரத்தை அடிப்படையாக கொண்டுள்ள இந்த திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் இதை தமிழகத்தில் திரையிடக்கூடாது என்றும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் இப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் படத்தின் இயக்குநரை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழீழ மாணவ போராட்ட குழுவினரும் பாலச்சந்திரன் மாணவர்கள் அமைப்பினரும் சென்னை மயிலாப்பூர் லஸ் கார்னரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தி திரைப்பட உலகம் தொடர்ந்து திரைப்படங்களை எடுத்து இதே போன்ற காரியங்களை செய்தால் தமிழர்களாகிய நாங்கள் ஒட்டுமொத்த இந்தி திரையுலகத்தையும் புறக்கணிப்போம். அது ஜான் ஆப்ரஹாமாக இருந்தாலும் சரி, ஷாருக் கானாக இருந்தாலும் சரி, அமீர் கானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் உடனடியாக புறக்கணிப்போம். அரை மணி நேரம் வரை நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். மெட்ராஸ் கஃபே படத்தை தமிழ் மொழியில் மாற்றி வெளியிட தணிக்கை குழு அனுமதி சான்றிதழ் வழங்கவில்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மத்திய அரசின் உதவி சொலிசிட்டர் ஜெனரல் செந்தில்வேலன் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.